நேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைப் நேட் பார்த்துருக்குறோம். அது பேர் என்ன சொல்லுங்க? ஸ்டாட்டிக் நேட். அதுல கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா? ஓகே. லேப்ல நல்ல அவுட்புட்லாம் வந்துச்சா? ம். இப்போ நம்ம மீதி இன்னும் 2 டைப் ஆஃப் நேட் என்னன்றத பார்த்துட்டு, அதற்கு அதுக்கப்புறமா அதற்கு அப்புறமா அத நம்ப லேபா செய்ய போறோம். செய்யலாம். நம்ம பயன்படுத்தின டோபாலஜி இதுதான். ஸ்டாட்டிக் நேட் முடிஞ்சது. ஸ்டாட்டிக் நேட்டுங்கிறது 1 to 1 நேட். அதுதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஸ்டாட்டிக் நேட்னு சொன்னா அது வந்து ஒரு 1 to 1 நேட். சாரி. ஸ்டாட்டிக் நேட் 1 to 1. 1 to 1 நேட்னா ஒரு அட்ரஸ்க்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறது. அதாவது உள்ள இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆன்லைன் போறதுக்கு டெடிகேட்டடா ஒரு அட்ரஸ் கொடுக்குறது. ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு கொடுக்குறது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லா கம்ப்யூட்டருக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு கம்பெனில வந்து ஒரு 1000 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தனை ஐபிஎஸ் உங்களுக்கு தேவைப்படும்? பப்ளிக் ஐபிஎஸ் 1000 தேவைப்படும். அவ்வளவுதான் இல்ல தெரியுமா? பப்ளிக் ஐபிஎஸ் அவ்வளவுதான் இல்ல. பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரொம்ப காஸ்ட்லி. பிரைவேட் ஐபி அட்ரஸ் காஸ்டே கிடையாது, நீங்க யூஸ் பண்றது தான். பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் கொடுப்பான். நீங்க நிறைய கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அவங்க கிட்ட இல்ல கொடுக்கறதுக்கு. காசு செலவு பண்ணாலும் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட இல்ல. ஸோ IPv6க்கு எல்லாரும் மாறிட்டு வரும். சரி, அது இருக்கட்டும். IPv6 கதைக்கு போக வேண்டாம். இப்போ IPv4ல உங்களுக்கு நிறைய 1000 கம்ப்யூட்டருக்கு 1000 ஐபிஆர்எஸ் பப்ளிக் ஐபிஆர்எஸ் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப இந்த நேட் ஸ்டாட்டிக் நேட்டு எதுக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா நான் சொல்றத முழுசா உள்வாங்கி உங்களுக்கும் அந்த கேள்வி மனசுக்குள்ள வரணும். ஆமா, ஒருத்தனுக்கு ஒரு ஐபிஆர்எஸ் கொடுக்க முடியாது, ஒரு பப்ளிக் ஐபிஆர்எஸ் கொடுக்க முடியாது. அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் நேட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இந்த ஸ்டாட்டிக் நேட்டை எங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கதை தோணும், ஒரு சிச்சுவேஷன் கிடைக்கும். அது என்னன்னா, இப்போ இந்த ஐபி அட்ரஸ்க்கு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இது பப்ளிக், இது பிரைவேட். இந்த பிரைவேட்டுக்கு இந்த பப்ளிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் இங்க அந்த ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியே ஒருத்தர் ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணணும்னா எந்த ஐபி அட்ரஸ்க்கு வருவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே இருக்கிற இன்டர்நெட்ல இருக்கிற ஒருத்தன் ஆனந்த் ஸ்வீட் ஸ்டாலுடைய வெப்பேஜை பார்த்து ஆர்டர் பண்ணணுங்க. அவன் எந்த அட்ரஸ்க்கு அவனுடைய பார்ல டைப் பண்ணுவான் இந்த பேஜ் பார்க்கறதுக்கு?
கதெல்லாம் விடக்கூடாது. ஆனந்த் ஸ்வீட் ஸ்டாலினுடைய அட்ரஸ் என்ன சொல்லுங்களேன். இங்கதான் நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேனே. 10.0.0.4 20.0.0.1க்கு ஆட் பண்ணியிருந்தா யாராவது ஒருத்தன் வெளியே இருந்து இங்க இருக்கிறான், வெளியே வந்து ராஜ் இருக்கிறான். அவனுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு ஆசை. எந்த அட்ரஸ் போட்டா அந்த வெப்பேஜை பார்க்க முடியும்? ஆனந்த் ஸ்வீட்ஸ் யோசிச்சு சொல்லணும். அவன் எங்க இருக்கிறான்? இன்டர்நெட்ல இருக்கிறான். இன்டர்நெட்டுக்கு 10.0.0.4 என்னன்னு தெரியுமா? அதுக்காக தான் என்ன பண்ணீங்க நீங்க? அப்போ அவன் எந்த அட்ரஸ் டைப் பண்ணி வருவான் உள்ள? ஆமா. இப்போ 20.0.0.1 போட்டா என்ன வரும்? ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் வந்துடும். அப்ப என்ன சொல்ல வரேன், ஒருத்தன் வெளியே இருந்து உள்ள வரணும்னாலும் இந்த நாட்டிங் ஒர்க் ஆகுது, உள்ள இருந்து வெளியே போனோம்னாலும் இந்த நாட்டிங் ஒர்க் ஆகுது இல்லையா? இந்த நாட்டிங் இல்லாம உள்ள இருந்து வெளியே ஒருத்தன் போக முடியுமா? பிங் ஆகுமா? வெளியே இருந்து ஒருத்தன் உள்ள வர முடியுமா? அப்போ 2 டைரக்ஷனும் சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு நாட்டிங் எது தெரியுமா? ஸ்டாட்டிக் நாட்டிங், பை டைரக்ஷன். பைடைரக்ஷனல். சரியா? பைடைரக்ஷனல். ஸ்டாட்டிக் நெட் இஸ் பைடைரக்ஷனல். ரெண்டு பக்கமும் நெட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் நெட் இஸ் பைடைரக்ஷனல். அதுதான் அட்வான்டேஜ். ஸ்டாட்டிக் நெட்னுடைய அட்வான்டேஜ் அது ஒரு பைடைரக்ஷனல் நெட். ஒன் டு ஒன் நெட். ஒரு அட்ரஸ்க்கு ஒரு அட்ரஸ் டிரான்ஸ்லேட் பண்றது மூலியமா என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா இதுதான் அட்வான்டேஜ், பைடைரக்ஷனல் அட்வான்டேஜ். ஒன் டு ஒன் அட்ரஸ் டிரான்ஸ்லேட் பண்ண ஏதாவது பப்ளிக் அட்ரஸ் மிச்சப்படுத்த முடியுமா? இல்ல, பப்ளிக் அட்ரஸ் எல்லாம் மிச்சப்படுத்த முடியாது. ஒன் டு ஒன் ஆட் பண்ணா பப்ளிக் அட்ரஸ் எல்லாம் மிச்சப்படுத்த முடியாது. ஏன்னா 1000 பேருக்கு 1000 அட்ரஸ் தேவைப்படும். இப்போ நாட்டிங்னு சொன்னா எதுக்கு பெரும்பாலும் பண்றோம்னா, போதுமான அளவுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லை, அதனால என்ன பண்றோம், நேட் பண்றோம். ஆனா ஸ்டாட்டிக் நெட் பண்ணா பப்ளிக் அட்ரஸ் ஏதாவது நம்மளால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸ்டாட்டிக் நெட்னுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, உள்ள ஒருத்தன் பிரைவேட்ல இருந்தாலும் வெளியே இருக்கிற நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே போல வெளியே இருக்கிறவனும் உள்ள இருக்கிற அந்த பிரைவேட் நெட்வொர்க்ல இருக்கிற அந்த வெப் சர்வரை, இது வெப் சர்வர், இது வெப் சர்வர், என்ன இந்த வெப் பேஜை சர்வ் பண்ணுது இல்லையா, இந்த வெப் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுது. Bidirectional. Static net is bidirectional. Static net is one-to-one net. It is bidirectional. ஆனா மத்த நேட் எல்லாம் பைடைரக்ஷனல் கிடையாது. மத்த ரெண்டு நேட் இருக்கு பாருங்க, உள்ள இருந்து வெளியே போகும், ரிப்ளை வரும், ஆனா வெளியே இருந்து ஒருத்தன் இனிஷியேட் பண்ண இயலாது. நான் சொல்றது புரியுதா? இப்போ
வெளியே இருந்து ஒருத்தர் இப்ப ராஜ் நினைச்சானா உள்ள இருக்கிறவங்க கிட்ட பேச முடியாது. ஆனா உள்ள இருக்கிறவன் ராஜ் கிட்ட போய் பேசி அவன் சொல்ற ரிப்ளை வாங்கிக்க முடியும். இப்போ அ ஆ அ ஆ இது ரெண்டுங்களும் பேசணும்னு ஆசைப்படுதுங்க. ஆ நினைச்சா ஆவோட பேச முடியும். ஆனுடைய ரிப்ளையும் வரும். ஆனா யார் இனிஷியேட் பண்ணா? இனிஷியேட் பண்ணிச்சு. இது ரிப்ளை. ஆனா பேச நினைச்சதுன்னா ஆவோட முடியாது. புரியுதா? ஆமா. இப்போ ஓட பேசணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டாட்டிக் நெட் தான் வேணும். ஏன்னா ஸ்டாட்டிக் நெட் ஒண்ணுதான் என்னது? பை டைரக்ஷனல். அதை நம்ம செக் பண்ணிடலாமா? ஆமா, டைரக்ஷன் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாதா? டைரக்ஷன். அப்போ இந்த ஸ்டாட்டிக் நெட்டை ஒரு முறை நம்ம செக் பண்ணிடலாம். இங்க 10.0.04 20.0.01க்கு மேப் ஆகுது பாருங்க. இங்க இருந்து நான் பிங் 20.0.02ன்னு கொடுக்குறேன். பிங் ஆகுதுன்னு சொன்னா நேட் ஆகுதுன்னு, நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பிங் ஆகலைன்னா பிங் ஆகுது. அப்போ நேட்டு கரெக்டா தான் எழுதிருக்கீங்க. நேட்டை வெரிஃபை பண்றதுக்கு என்ன கமெண்ட்? ஷோ ஐபி நேட் டிரான்ஸ்லேஷன். இந்த அட்ரஸ்க்கு வர்றது இந்த அட்ரஸ்க்கு மாத்திருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த அட்ரஸ் எந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்குது? இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கு இல்லையா? இந்த இன்டர்ஃபேஸ்ல இல்லாத ஒரு அட்ரஸை கூட நீங்க பயன்படுத்தலாம். பாருங்க, நீங்க ஒரு அட்ரஸை வாங்கியிருக்கீங்க. எதுக்காக? அடையார் சாரி ஆனந்த் ஸ்வீட் ஸ்டாலுக்காக ஒரு அட்ரஸ் வாங்கியிருக்கீங்க. என்ன அட்ரஸ்னா அது 20.0.0.100. புரியுதா? இந்த அட்ரஸ் எதுக்காகனா, யாராவது ஒருத்தர் இந்த அட்ரஸை டைப் பண்ணானா இன்டர்நெட்ல இருந்து, அவன் என்ன பார்க்கணும்? இந்த வெப்பேஜை பார்க்கணும். புரியுதா? நான் என்ன பண்றேன் அதை உங்களுக்கு சரி இருந்து. இப்போ சரி, அதை புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒரு வேலை பண்ண போறேன். இந்த ஒயரை பண்ணிட்டு எங்க அந்த டூலுக்கு ஸ்கிரிப்ட் டிராயிங் வியூ டூல் பார். ஓகே, பாட்டம் டூல். ஓகே, ஸ்விட்ச் ஸ்விட்சா போட்டு இங்க கூட சரி ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நான் சர்வர் போட போறேன்.
அடையார் ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் போட போறேன். உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் இதை டிசைன் பண்ணலாம். 10,004 10,000 gateway address 10 இல்லையா? 10,010 தானே கேட்வே. இந்த வெப் பேஜை டிசைன் பண்ணலாம். சர்வர்ஸ் HTTP index editல ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் font size plus 20 வைக்கலாம். வெல்கம் டு ஆனந்த் ஸ்வீட் ஸ்டால் அப்படி போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க புதுசா ஆட் பண்ண இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்போம். அதுக்கு 20,003 கொடுக்குறேன். 20,000 சாரி 10 இல்லைங்க 20. இங்க 20,001 இருக்கு. சரி, இப்ப பாருங்க, நம்ம நேட் பண்ண இருக்கிறது எந்த அட்ரஸ்க்கு நேட் பண்ணிருக்கிறோம்? 20,001. இப்ப பாருங்க 20,001 போட்டோம்னா அது வரும், A2S வரும். ஏன் வரல செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிங் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். பிங் 20,001. தான் ப்ராப்ளம். இது வேற ஏதோ பிரச்சனை. ஓ 100 ஆயுது. இல்ல இல்ல கரெக்ட் தானே. இதுக்கு 20,002 கொடுத்துருக்கோம். இதுக்கு 20,003 கொடுத்துருக்கோம். என்ன அது இந்த கேட்வே சம்மந்தம் இல்லை, இது சேம் சப்நெட்ல இருக்குது. சரி 20,002 பிங் அதை பார்க்கலாம். டூ பிங் ஆகுது. 1 பிங் ஆக மாட்டேங்குது. ஓகே, இன்னும் ஏன் பிங் ஆக மாட்டேங்குது? கேட்வே எடுத்துடலாம், தேவையில்லை இந்த இடத்துல கேட்வே வச்சுக்கலாம். டூ தான் பிங் ஆகுது, 1 பிங் பண்ணி பார்க்கலாம். ஏன் பிங் ஆக மாட்டேங்குது? சரி, அந்த ரவுட்டர்ல இருந்து 2 பிங் பண்ணி பார்க்கலாம்.
ping 20002. now first 2 ping பண்ணலாம். அப்ப அங்கேயே பிரச்சனை இருக்குன்னா அப்ப இது இன்டர்ஃபேஸ் தான் ப்ராப்ளம். இன்டர்ஃபேஸ் G001 என்னன்னு பார்க்கணும். ஒரு டவுன் இருக்குமோ. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த இன்டர்ஃபேஸ் வரணும். சுவிட்ச் போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிக் இத்தர்நெட், ஃபாஸ்ட் இத்தர்நெட்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும். சரி, இப்போ பிங் ஆகும். F02 சுவிட்சில் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் F02. என்ன இப்படி ஒரு தொல்லை பண்ணுது இது? ரொம்ப அல்பமாக பண்ணுது. இது எதையுமே பிங் பண்ண மாட்டேங்குதுல்ல. 20003 அதையும் பிங் பண்ண மாட்டேங்குது. இது சுவிட்சில் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சுவிட்சில் மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணுதா பார்க்கலாம். F01ல லேர்ன் பண்ணணும். பண்ணுதே, பண்ணிருக்கே. ஏன் சுவிட்ச் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்குது? ஒரு முறை இந்த சுவிட்சை டெலிட் பண்ணிட்டு வேற சுவிட்ச் போடலாம். I'm really surprised.
ம்ஹும். இப்படிலாம் ஆகாது. இங்கெல்லாம் போக மாட்டேங்குது. சிம்பிள் மேட்ரு என்ன ஆக மாட்டேங்குது. ஒருவேளை நாட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா வருமோ? இன்டர்ஃபேஸ் G001 no IP NAT outside. ஒருவேளை இப்போ பிங் ஆகுதா? ஸோ ப்ராப்ளம் வந்து அந்த நேட் இருக்கிறனால தான் அது என்னால் பிங் ஆகல. சரி, இருந்துன்னு போகுது, நல்லது, நமக்கு நல்லது தான். அந்த நேட் ஸ்டேட்மெண்ட் அங்கே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த பிசியில இருந்து 20003 போகும். புதுசாக ஆட் பண்ணிடுற பிசி போகுது. ரைட், நமக்கு இப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லது. இப்போ இங்கேருந்து நம்ம பிங் பண்ணோம்னா 20001 பிங் ஆகுது. ஆகுதா? ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்ரஸை வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் 100ன்னு மாற்ற போறோம். இதை வந்து 10004க்கு அட்ரஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் அட்ரஸ் வந்து நான் பாருங்க இப்படி ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் போடுறேன். ஏன்னா நான் சொன்ன ஸ்டாட்டிக் நெட்டுங்கிறது ஒரு பை டைரக்ஷனல் நெட்னு சொன்னேன் இல்லையா? சரி, இதை டிரான்ஸ்லேட் பண்ண இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இன்டர்ஃபேஸ்ல இருக்கானா? இல்ல, இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இல்லாத ஒரு அட்ரஸ் கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ்ல இல்லாத ஒரு அட்ரஸ் கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் சொல்றது நல்லா புரியுதா? பாருங்க, நான் என்ன பண்றேன், அந்த பழைய நேட் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போறேன். no IP NAT translation, sorry, no IP NAT static show run. ஓகே, NAT ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், அதை எடுத்துட்டு IP NAT inside source static 10.0.0.4ல இருந்து வர்றத எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம்? 100 அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஏதாவது அட்ரஸ் இருக்கானா? இல்ல. இல்லாத ஒரு அட்ரஸ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் 2000 தான் வந்து ஆனந்த் ஸ்வீட் ஸ்டாலுக்கு கொடுத்துருக்குறேன். சரி, இப்போ இன்டர்ஃபேஸ் G001ல போயிட்டு IP NAT அவுட் சைடு இதையும் கொடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். முதல்ல ஷோ IP NAT டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இந்த அட்ரஸ்ல இருந்து வந்துச்சுன்னா நானே இந்த அட்ரஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்னு சொல்லுது. சரி, இந்த 10004 நம்ம கன்ஃபிகர் பண்ணிட்டுமா? பண்ணிருக்கிறோம். சரி, இப்போ இங்க இருந்து நம்ம பிங் பண்ணலாம், சர்வர்ல இருந்து பிங் பண்ணலாம். பிங் 20003 பிங் ஆகுது. அதான் புதுசா போட்டா கம்ப்யூட்டர் உள்ள இருந்து வெளியே போகுதா? இப்போ போகுது. அதே போல வெளியேந்து உள்ள வருதான்னு பார்க்கணும்.
அதாவது இந்த அட்ரஸ்க்கு நான் பிங் பண்ணி எனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா யார் ரிப்ளை பண்றதா அர்த்தம்? சர்வர் ரிப்ளை பண்றதா அர்த்தம். ஏன்னா இந்த அட்ரஸ்ல வேற எவனா இருக்கிறானா? ஆமா. பிங் 20.0.0.100 இதுக்கு பேர் தாங்க பை டைரக்ஷனல். வெளியே இருந்து வந்தாலும் உள்ள போக முடியுது. இப்போ இப்போ வெளியே இருந்து ஒருத்தன் வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணணும்னா எந்த அட்ரஸ் போடணும்? 10.0.0.4 எந்த அட்ரஸ் போடணும்? 100 இல்லையா? பார்க்கலாம் ஒர்க் ஆகுதுன்னு. பாத்தீங்களா? ஆனா ஒரிஜினலா எந்த அட்ரஸ்ல இருக்கு? இது 10.0.0.4 இருக்குது. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ஸ்டாட்டிக் நெட் யார் யூஸ் பண்ணுவானா, எவன் ஒருத்தன் தன்னுடைய உண்மையான ஐபி அட்ரஸை வெளியே காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அட்டாக் பண்ணுவாங்கல்ல, வெப்பேஜ் எல்லாம் பண்ணிடுவாங்க, பிசினஸ் எல்லாம் பண்ணுவானுங்க. இப்ப வெளியே இருக்கிறவனுக்கு அவனுக்கு 10.0.0.4 தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச அட்ரஸ் தான் இந்த 20.0.0.100 தான். அதுக்கு தான் அவன் அட்டாக் பண்ணுவான். இது வந்து ஒரு ஃபயர் வாலா வச்சிருப்பாங்க. ரியல் வேர்ல்டுல இந்த நேட் பண்ற ரவுட்டர் இருக்குது பாருங்க, அது ஒரு ரவுட்டர் ஃபயர் வாலா வச்சிருப்பாங்க. அது ஃபயர் வால் கண்டுபிடிச்சிடும் இவன் அட்டாக் பண்றான்டான்ட்டு உள்ளே விடாது. நான் சொல்ல புரியுதா? ஸ்டாட்டிக் நெட்னுடைய அட்வான்டேஜ் எங்க யூஸ் பண்றோன்றது புரிஞ்சா? ஆமா, எங்கேயுமே கொடுக்கலனால ரவுட்டர்ல கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வச்சு ஒரு பாக்கெட், இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வச்சு உங்ககிட்ட வந்துச்சுன்னா பாக்கெட்டு, அதை வந்து 10.0.0.4க்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோமே. எங்கேயுமே கொடுக்கலன்னா இன்டர்ஃபேஸ்ல கொடுக்கல, ஆனா ரவுட்டருக்கு தெரியும். புரிஞ்சுதா? அப்போ ஸ்டாட்டிக் நெட்னுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, உள்ள இருக்கிற ஒரிஜினல் அட்ரஸ வெளியே யாருக்கும் சொல்லாமலேயே வெளியே இருக்கவங்கள உள்ள இருக்கிற சர்வரோட ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும் இல்லையா? பாதுகாப்போட பண்றது. ஆனா ஆனா ஐபி அட்ரஸ் ஏதாவது மிச்சப்படுத்த முடியுமா? முடியாது. இங்க 1-to-1, இது 1-to-1ங்கிறதுனால 100 கம்ப்யூட்டர் வச்சுட்டீங்கன்னா 100 பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவைப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, 1-to-1 நெட், ஸ்டாட்டிக் நெட், பை டைரக்ஷனல், எந்த இடத்துல இது யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இது நீங்க ஒரு முறை